மேதி இந்த முருகன் இங்கு அதிர்ஷ்டத்தோடு அல்லவா உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அதிர்ஷ்டத்தின் உறவினை நினைத்து நீ ஏக்கம் கொண்டிருந்தாய். உன் ஏக்கம் தீருவதற்கான நல்வழியை காட்டிவிட்டு இப்பொழுது உன் வாழ்க்கைக்கான நலனை நான் உன் கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்றுதான் இந்த கார்த்திகை தீபத்தில் உனக்கான ஒருவரை உன்னிடத்தில் நான் அழைத்து வந்து இருக்கின்றேன். யார் இருக்கிறார் யார் இருக்கிறார் என்று என் பிள்ளைகள் நிலை தடுமாறி கொண்டிருந்தார்கள். அந்த நிலை தடுமாற்றத்திற்கெல்லாம் இப்பொழுது பதில் சொல்லும் விதமாக உனக்கான விஷயத்தில் நீ கேட்ட வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். நான் தான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா, அவர் உனக்கானவர் என்றால் நிச்சயம் எங்கேயும் போக மாட்டார், எங்கே சுற்றினாலும் உன்னிடத்தில் வந்துதான் சேருவார் என்று. அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ அங்கு சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேர காலம் வந்து விட்டது. உன் கெட்ட நேரம்தான் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து நீ எதிர்பார்த்த அந்த நல்ல தருணத்தோடு இப்பொழுது உன்னை தேடி இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நினைத்துக்கொள். எது நடந்தாலும் உனக்காக இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று முழுவதுமான நம்பிக்கையை கொள். நிச்சயம் உன் வெற்றி உன் வசமாகத்தான் மாறும். இப்போது வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கின்றேன். நீயோ மற்றவர்களை குற்றம் சாட்ட வேண்டாம். அவர் உன்னை ஏதேதோ சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றார். நான் என்ன செய்வேன் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே என் பிள்ளையே. அவர் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளைகள் மீது எந்த தப்பும் இல்லை என்று எனக்கு தெரியாதா? உன் நல்வுள்ளத்தை புரிந்து கொண்டுதான் இனியும் உன்னை விடக்கூடாது என்பதில் என் செல்ல குழந்தைக்கான சத்திய வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தைகளின் வீட்டில் ஒரு பொழுதும் தேவை என்பதே இருக்காது. நான் தான் உன்னுடைய வீட்டில் நிரந்தரமான வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேனே. இனியும் சற்றும் யோசிக்காதே என் தங்கமே. உனக்கு வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது நீ யாரை நினைத்தும் எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். உன் மனதிற்குள் ஏதேதோ கவலைகளை நினைத்து கொண்டு இருக்கின்றார் என் தங்க பிள்ளையே. அந்த கவலைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை இப்பொழுது தீர்மானித்து விட்டாய். இனி உனக்கு வேண்டிய நல்லதை நானே முன்னின்றி நடத்தி தர காத்திருக்கும் போது நீ எதற்காக எதையோ பற்றி யோசித்து உன் மனக்கவலைகள் நீங்காதோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகவும் நீ கேட்ட மாற்றத்தோடும் நீ கேட்ட சந்தோஷத்தோடும் இப்பொழுது இந்த முருகன் உன் வீட்டிற்கு வந்திருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காது. உன் மனம் என்னும் கவலை அங்கு நிரந்தரமாகிவிடுமோ என்று தான் சிந்திக்கிறார் என் தங்கமே. சிந்திப்பதற்கு இங்கு வேலையே இல்லை. நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் இங்கு உனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ வீணாக இங்கு குழப்பமடைந்து கொண்டு இருக்காது என் பிள்ளையே. யாரோ ஒருவருக்காகத்தானே உன் வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்கின்றாய். யார் சொன்னது? அந்த ஒருவரே உனக்கு புரிந்து கொள்ளும் நேரம் வழங்கப்பட்ட பிறகு எதற்காக நீ எதையோ யோசிக்கிறாய், எதையோ பார்த்து பதற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். கலங்காது. யாருக்காகவும் இங்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மையான நிதர்சனம். இதோ உனக்கு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான வேலையை முடித்து தருவதற்காக இந்த அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து பார்த்திடாத அதிசயத்தை, நம்ப முடியாத பேரதிசயத்தின் தருவதற்காக அல்லவா இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ சற்றும் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காது. எவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கு எளிதாக முடித்து தரப்போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே. உன் மனம் கலங்குகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடந்துவிடப் போவதில்லை. நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்றுதானே யோசித்து கொண்டு இருக்கின்றாய்.
யோசிக்காதே. உன் இந்த நிலைமையை மாற்றி இந்த கடினமான பாதையும் கடந்து உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை மட்டும்தான் நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னை விட்டு தூரமாக இருந்து கொண்டு இருக்கின்றாயோ என்று நினைக்க வேண்டாம். நான் உன்னருகிலே தான் இருக்கின்றேன். என் பார்வையில் இருந்து நீ ஒருபோதும் தப்ப முடியாது. நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் நான் அதை அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கும்போது அந்த விஷயம் உனக்கு மகிழ்ச்சிகரமானதாகும், சந்தோஷகரமானதாகும் தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல், என்னை விட்டு விலகாமலும், எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு செயல்பட்டு இருந்தாலே போதும். உன் வேலையை நான் நடத்தி தருவேன். என் குழந்தையே, சில நேரங்களில் உன் பிரச்சனை அங்கு தலைக்கு மேல் சென்று இடித்தது போல் கைமீறி போய்விட்டதே. இனி நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று நினைத்து கொள்ளாதே. உன் வாழ்வே ரணமாய் இங்கு என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி சில நேரங்களில் நிம்மதி என்ற சொல்லை மட்டும்தான் நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன் என்று நிம்மதி இல்லாமல் தவித்து நித்தமும் நீ கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ தன்னம்பிக்கையோடு இருந்து கொண்டு பார். இந்த அப்பனின் மீதுள்ள நம்பிக்கையை நீ இழக்காமல் உன் செயலை செய்து கொண்டே இரு. என் குழந்தைக்கு எல்லாம் இந்த அப்பன் முருகன் செய்வார் என்ற நம்பிக்கை உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கும் போது நிச்சயம் வெற்றி என்னும் ஒன்று உனதாகத்தான் இங்கு நிரந்தரமாக தங்கப் போகிறது. இனி என் குழந்தையிடம் நான் நிரந்தரமாக இருக்கும் பட்சத்தில் நீ எது நினைத்தும் மனம் வருந்தவே வேண்டாம். என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளத்தான் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் வெளிச்சத்தை தான் தரப்போகிறேன். உன் வாழ்க்கையின் வலிக்கும் வேதனைக்கும் நான் இனி இடம் கொடுக்க போவதே கிடையாது. நல்லது நினைப்போம் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டே இரு. என் பிள்ளையே, உன்னை எப்போதும் சோதித்து கொண்டே இருக்கின்றேன் என்று எண்ணி விட வேண்டாம். வருத்தம் கொள்ளாதே. உன்னுடைய கெட்ட நேரத்தில்தான் உனக்கான விஷயத்தில் நான் சோதித்து கொண்டு இருக்கின்றேனே தவிர உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. எதையுமே என் பிள்ளைகளால் முடியும் என்பதனால் அத்தான் உனக்கான பொறுப்பை நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உன் மனதில் எந்த சலனமும் கொள்ளாதே. நான் காரணமில்லாமல் எதையும் செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் எதிரியாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் அந்த எண்ணத்தையும் அச்சத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதை விட என்ன நடந்தாலும் என்னப்பன் முருகன் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ நினைத்துக்கொள். உனக்கு பிடித்ததே உன் கைகளில் நிரந்தரமாக்கி நீ கேட்ட வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது தவறிக்கொண்டே போகிறதே என்று இழந்து விட்டதை நினைத்து மட்டுமே நீ வருந்தி கொண்டு இருக்காதே. உனக்கான நேரத்தை நான் வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் அது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. கலங்காதே என் குழந்தையின். இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றியமைத்து உடனே கூட மாற்றியமைத்து நீ கேட்ட மாற்றத்தை உனக்கு ஏற்ற சூழலை தரத்தான் போகிறேன். இதுதான் மாறுவதற்கான உகந்த நேரம். உன் வாழ்க்கையில் எந்த அதிர்ஷ்டம் வர வேண்டும், யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களை உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை தான் உருவாக்கப் போகிறேன். என் பிள்ளையே, பொறுமையாக இரு. உன் வெற்றிக்கு நானே அடித்தளமிட்டு கொண்டு இருக்கும்போது, உன் வெற்றிக்கு நானே அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? நிச்சயம் நீ நினைத்ததைத்தான் இங்கு அடைவாய். கோபம் வேண்டாம். சில விஷயங்கள் எப்படி நடக்குமோ அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. சில நேரங்களில் நீ நினைத்தது நடக்கவில்லை என்ற உடனே நீ அங்கு மன வருத்தம் கொண்டு இருக்கின்றாய். அந்த மன வருத்தங்கள் எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ சற்றும் யோசிக்காதே என் பிள்ளையே. உனக்கான வெற்றியின் படிக்கட்டை நீ ஆரம்பித்து விட்டாய், ஏற ஆரம்பித்து விட்டாய்.
இனி கலக்கம் கொள்வதற்கு வேலையே இல்லை. கவலைப்படுவதற்கு நேரமே இருக்காது. ஏனென்றால் வெற்றி வாகி அல்லவா இங்கு சூடப் போகிறாய். நீ நினைத்ததை அல்லவா நான் தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்.